கடையில் வாங்குற மாதிரியே பரோட்டா நம்ம வீட்டில் அதுவும் அதே சாஃப்ட்டோட நிறைய லேயரோட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியான ஸ்டெப்பு தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் மைதா எடுத்துருக்கோம். மைதாக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு முட்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை கைவிடாமல் நல்லா 5 நிமிஷத்துக்கு பிசையணும். கடைசியாக ஆயில் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மினிமம் ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். 1 ஹவர் கழித்து எடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு ஆயில் தடவி ஓரமாக வச்சிடலாம். இப்போ கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து எவ்வளவு மெலிசாக நம்மளால் விரிக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக விரித்து எடுத்துக்கணும். ஆயில் நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் விரிக்க வரும். இந்த அளவுக்கு விரித்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு நல்லா நெட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக மாவு தூவி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் லேயர் ஒட்டாமல் வரும். இப்போ இதை 2 சைட்லேருந்துமே நல்லா ஸ்மூத்தாக அப்படியே உருட்டி கொண்டுட்டு வரணும். ரொம்ப அழுத்தி உருட்டிடக்கூடாது. ஸ்மூத்தாக அப்படியே உருட்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி சேர்ந்து வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு ஹோல்டு பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னா பரோட்டா லேயர் ரெடி ஆயிரும். இப்போ இந்த தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி 2 சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இதை வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை சூடோடே எடுத்து இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்தோன்னா நல்லா நிறைய லேயர் சாஃப்டாக சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.